இந்த மாதிரி கேள்விகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுக்கிருக்காங்க மக்களே. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ நமக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு சர்க்கிள், அதாவது வட்டம், சதுரம், அது மட்டும் இல்லாம முக்கோணம் இருக்கு. சரியா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The triangle in the figure depicts woman in village. ஸோ ட்ரையாங்கிள் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இருக்கக்கூடிய உமனை பத்தி சொல்றாங்க. சரியா? அதுக்கு என்ன சொல்றாங்க? ஸ்கொயர் எதை பத்தி சொல்லுதுன்னா அன்எம்ப்ளாய்டு உமனா. சரியா? வேலை இல்லாம இருக்கக்கூடிய பெண்கள். சரியா? வேலையில்லா பெண்களை பத்தி சொல்றாங்க. அடுத்து வட்டம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்த பெண்கள். சரியா? இதை வச்சு என்ன கேக்குறாங்க? எது கிராமத்தில் படித்த வேலையில்லா பெண்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பெண்கள்னா என்ன இருக்கும்? முக்கோணம் இருக்கும். முக்கோணத்துக்குள்ள இருக்கிறது தான். சரியா? அப்ப ஏ ஜி இ டி இந்த நாள்ல ஏதோ ஒண்ணுதான் என்னது நமக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? பெண்கள். சோ அதுக்கு அடுத்து வேலை இல்லான்னா எதப்பா வேலை இல்லான்னு சொன்னாங்க? சதுரத்தை வேலை இல்லான்னு சொன்னாங்க. சரியா? அப்ப சதுரத்துல முக்கோணமும் கனெக்ட் ஆறது இந்த இடம். சரியா? சதுரமும் முக்கோணமும் கனெக்ட் ஆறது ஒன்னு ஈயா இருக்கலாம், இல்லாட்டி என்ன பார்க்கலாம்? ஆன்சர் டியா இருக்கலாம். சரியா? சோ அதுக்கு முன்னாடி வேலையில்லாக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? படித்த வேலையில்லா பெண்கள். படித்தங்கிறத எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? முக்கோணம். சரியா? முக்கோணம் கிராமத்தில் ஒரே நிமிஷம். முக்கோணங்கிறது பெண்களை குறிக்கிறது, சதுரம்ங்கிறது வேலையில்லா குறிக்குது. அதுக்கடுத்து வட்டங்கிறது எதை குறிக்குது? படித்த பெண்களை குறிக்குது. சரியா? அப்ப வட்டத்தையும் கவர் பண்றது இதுப்பா இந்த இடம் தானே வட்டம் கவர் ஆகுது. அப்ப ஆன்சர் என்னது? இ தான் நமக்கான ஆன்சர். சோ ஆப்ஷன் டி என்பது நமக்கு சரியான விடை. இதே மாதிரி இன்னொரு கேள்வி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த கேள்விக்கான ஆன்சரை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.